காசா மக்களுக்கு சைமன் பொலிவர் அப்படிங்கிற சிறந்த போராளி பதக்கத்தை வழங்குறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ சொல்லி இருக்காரு. காசா மக்கள் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலையை எதிர்கொள்றதுல இருக்கக்கூடிய அவங்களோட தியாகங்கள் மற்றும் அவங்களுடைய உறுதிப்பாட்டை பாராட்டித்தான் அவங்களுக்கு சிறந்த போராளி அப்படிங்கிற அந்த பதக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் விரும்புறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்காரு. அதோட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மனித குலத்தின் ஹீரோக்களோட நான் தொடர்புல இருக்கேன். அதோட இந்த காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தேவையான இந்த மருத்துவ கருவிகள், அதோட மருத்துவர்களை கூட நான் அங்க அனுப்புவேன் அப்படிங்கிற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்காரு. இந்த நிலையில காசாவில் நடந்த இனப்படுகொலைக்கு ஆதரவு தெரிவித்தவங்க இப்போ மனம் திருந்தி காசாவினுடைய மீள் கட்டுமான பணிகள்ல பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொள்றேன் அப்படிங்கிற விடயத்தையும் அவர் இந்த இடத்துல தெரிவித்திருந்தாரு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக இந்த கைது உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனாலும் ட்ரம்ப் அதை புறக்கணித்து வந்தாரு. இஸ்ரேல் அரசாங்கம் கிறிஸ்தவர்கள் மற்றும் அரேபியர்கள் சொல்லி எல்லாரையுமே துன்புறுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பலஸ்தீன் மக்களினுடைய கதை, அவங்க படக்கூடிய அந்த துன்பங்கள் உலகை அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் கொலம்பியாவுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்காரு.